Hey guys, welcome to Gaming with Irshad. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போகிறோம்னா ஸ்டீல பிரிண்டர் தான் விளையாட போகிறோம். ஓகே, எல்லாரும் வந்தாச்சு. விசி சட்டு சர்வர் வேணுமே. ஏய் கொடுங்கடா, என்னடா ஆர் யூ ஷோர் வாண்ட் டு ஜாயின் விசி வேணும். யூ மஸ்ட் ஹேவ் வாய்ஸ் சாட் எனேபிள் டு திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பிசி சர்வர் தரமாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி விடுங்க, நம்ம பார்த்துப்போம். டிவைன் ஈவெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இன்னும் 27 மினிட்ஸில். நம்ம எல்டிஎம் போயிட்டோம்னு வைங்களேன், அங்கே தான் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, நான் 2 வீடியோ போட்டிருப்பேன். அதில் இந்த 2 பிரெயின் டாட் நான் இந்த பிரெயின் டாட் எடுத்த காமிச்சல எப்படி எடுத்த பார்த்தீங்களா? நல்ல வேலை, இந்த 2 பிரெயின் டாட்டும் எடுக்கும்போது சுனாமி வரல. அந்த சிக்கல் தேதி நான் எடுக்கும் போது மட்டும்தான் சுனாமி வந்துச்சு. அதுவும் எனக்கு பீதியை கிளப்பிச்சு. ஐயோ அவ்வளோதான், நீ முடிஞ்ச போலக்கு இந்த பிரெயின் டாட்டு அப்படின்னு நினச்சிருந்தேன். நம்ம ஒன்று பண்ணுவோமா, ஒரு இதை சும்மா போட்டு பார்ப்போம். நான் நீ போட்டு பார்த்ததில் என்ன வந்துச்சுன்னா, இது வந்துச்சு, பெகூரு எக்கூரோ வந்துச்சு. இப்போ நான் ஜாப் சகூரையும் சேர்த்து போகிறேன். இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். போடா, பெகூரு 5%. இதை எடுத்துட்டோன்னா 6% ஸ்பின்னி ஹேமி. இனி என்னன்னா, அந்த பெகுரு வந்தால் ஓகே, இந்த சில் பப்பி கூட வந்தால் ஓகே தான். லாஸ்ட் 3 இயர்ஸ் வரக்கூடாது எனக்கு, அவ்வளோதான். ஆனால் சிக்கனை தேடி நான் வெளில எடுத்துருவோம். நீங்கள் நினச்சிருப்பீங்க, நான் முன்னாடி மேலே வச்சுருந்தியே எவ்வளோ இருந்துச்சு ஒம்பிஎஸில் அப்படின்னு. இன்றைக்கி எல்லாத்தையும் தூக்கிட்டு அசம்பிள் இங்கே பண்ணிட்டேன். அவ்வளோ ரிச்சுவல் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். ரிச்சுவல் பண்ணுற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் தரல, அவங்களும் விளையாட வரதில்ல. ஸோ அதனால தான் நான் அதெல்லாம் செல் பண்ணிட்டேன். ஒன்லி 500K மேலே இருக்கிறது மட்டும்தான் இங்கெல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஸ்விங் செட்டிங்ஸ் ட்ரேடு யார்கிட்ட வேணால் வரட்டும்பா. நார்மல் தான் என்கிட்ட இருக்குது. நார்மல் மட்டும்தானே என்கிட்ட இருக்கிறது. மீதி எல்லாமே இதெல்லாம் இருக்குது. நம்மளுக்கு தேவைப்படாது இங்கே அடிக்கிறதுக்கெல்லாம். ஸோ அதனால இப்படியே விளாண்டுக்கலாம். ஓகே, எனக்கு இப்போ ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் ஆனாகணும். டிவைன் ஈவெண்ட் வருது இப்போ, இன்னும் ஒரு 25 மினிட்ஸில். சரி வாங்க, நம்ம இது எஸ்கேப் போயிடும். எஸ்கேப் வந்துட்டோன்னு வைங்கன்னா சூப்பராகும். இந்த ப்ரைவேட் சர்வர் ஓனர் யாருன்னு எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரையும் அவன் மட்டும் வந்துட்டான்னு வைங்களேன், அவ்வளோதான், நான் செத்தேன். என்னை பிளாக் பண்ணிடுவான் அந்த ப்ரைவேட் சர்வர்லேருந்தே. ஹைட்டே சீக்ரெட் பானாகும். லேட்டாகவே போகும். டான்டா இப்போ என்ன வெயிட் பண்ணுவோம். ஐயோ ஃபாஸ்ட்டு டெட்லி ஈஸி அம்மாடியோ. ஸ்விங் ஓடு முன்னாடி ஓடு. ஓடு உள்ளே போ அவ்வளோ. அப்படி ஃபாஸ்ட் வருது, பின்னாடி டெட்லியும் வருது. சேர்ந்து போகிறாங்க அண்ணன் தம்பி. ஸ்விங் கொக்கோஃபான்டோ எலிஃபான்டோ. ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோ பேரிஸ் ப்ரெசன்ட்னு போட்டுப்போம். அது சரியான லேக் ஆச்சு. லேக் ஆகிருக்கும். லேகு அப்படி ஒரு லேகு. முக்கியமாக ஃபஸ்ட் டேக்கில் தான் அவ்வளோ லேக் இருந்துச்சு. செகண்ட் டேக்கில் எப்படியோ லைட்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்.
இன்னொன்று வாய்ஸு அவ்வளோ குளறுபடியாச்சு. எப்படியோ நான் மாற்றி எடுத்துட்டேன் ஃபைனலி. இல்லைன்னு வைங்களேன், அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணிட்டேன். போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் கேட்டுப்பேன் அந்த ஆடியோவே. அதுக்கப்புறம் தான் நான் திருப்பி வீடியோ டெலீட் பண்ணிட்டு புதுசாக திருப்பி செகண்ட் டேக் எடுத்து போட்டேன். ஒரு இது கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தால் அது ரொம்ப கஷ்டம் தான். இப்போ தான் எனக்கு தெரியுது இந்த கஷ்டம் என்னன்னு. நீங்கள் ஏதாச்சும் ஸ்மால் கண்டென்ட் க்ரியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைக், ஒரு ஷேர் பண்ணிட்டு பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் ஆன் டைமில் உங்களுக்கு வரும். அப்படியோ எனக்கு 5 ட்ரில்லியன் இருக்குது, பண்ண முடியும் என்னால். ஆனால் நான் பண்ண மாட்டேன். ஏன்ட்டு எனக்கு இப்போ காசு தேவைப்படுது. இங்கே பாருங்கண்ணா, ரீபத் எனக்கு இப்போ என்கிட்ட இன்னொரு ஐடி பார்த்துருப்பீங்க, மேட்மேன் ஒரு ஐடி என்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் அந்த ஐடியில் தூக்கிட்டு போய் நான் இந்த எல்லா அப்படின்ட்டாட்டையும் வச்சுட்டு இந்த எஸ்கேப் சுனாமி வேறு எப்போ போகணுன்னே எனக்கு சுத்தமாக தெரில. அதனால தான் இப்போயே நான் ரீபத் தேவையான பிரெயின் டாட்டை வேறு எடுத்து வச்சுக்கணும். ஆமாடியோ, ஐயோ நான் அங்கே வச்சுருந்தேன், மறந்துட்டேன். சரி விடுங்க, பார்த்துப்போம். அவனை பாவி மண்டப்பையிலே ஆல்கிட்ட கொண்டு வரேன். என்கிட்ட இன்னும் ஃபோன் இருக்குது. அதில் வீடியோ எடுக்க முடியாது, அதுதான் பிரச்சனை. வீடியோ எடுக்க முடிஞ்சால் நான் அதை வந்து தனியாக போடுவேன், கண்டிப்பாக போடுறேன். இல்லை முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் அட்மின் அபியூஸ்லாம் விளையாடுவேன்லாம் நினைக்காதீங்க. நான் இப்போ தான் வந்துருக்கேன் புதுசாக உள்ள. நான் இப்போதைக்கு விளையாடுறதில்ல. நான் லேட்டாக வந்து விளையாட ட்ரை பண்ணுறேன். அப்படி முடியலனா நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 years போகட்டும், சேனல் ரன் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்த்துப்போம். நம்ம இந்த சேனலில் மற்றவங்க சேனல் மாதிரி சின்சான்லாம் கொண்டு வர போகிறதில்ல. சும்மா நார்மலாக நம்மளே வச்சுக்க வேண்டியதான். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ சின்சான் கொண்டு வந்தான், சின்சானு லூஃபிலாம் கொண்டு வந்தான், எர்த்து ப்ரோக்கு இதாக ஆயிடுச்சு. அவருக்கு இதாக சேனல் போயிடுச்சுல, அவர் சேனல் ரிமாண்டைஸ் பண்ணிட்டாங்க. நம்ம கேமிங் வித் சின்சான் ப்ரோக்கராக தான் நிலமை. அவர் சின்சான் கேரக்டர் மொத்தமாக அவரை யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அவரோட சேனலை ரிமாண்டைஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ரோபக் சின்சானுங்க இதே நிலமை தான். அவரும் சின்சான் தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தார். நிறையா பேர் சின்சான் யூஸ் பண்ணி ரிமாண்டைஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே சேனல். இப்போ நான் எதுக்கு செத்தேன்னு தெரியுமா? இன்னும் எவ்வளோ நாங்கள் வீடியோவே 9 minutes போயிடுச்சு. என்னண்ணா இன்னும் நீ 9 minutes இருக்க? சரி, டிவைன் இன்னும் எவ்வளோண்ணா? இன்னும் 19 minutes. ஓகே, காசை கலெக்ஷன் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் ரீபத் ஈஸியாக எடுக்க முடியும். என்கிட்ட இதுவே ரோபக்ஸ் இல்லை. ரோபக்ஸ் அம்மா எப்படி வாங்கலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் போட்டு விட்டோன்னா யாராச்சும் வாங்கினாங்கன்னு வைங்க, மந்த்லி அந்த காசு வச்சு வாங்குவோம். அதுக்கப்புறமா இல்லைனா சேனல்லேருந்து வர ரெவன்யூ வச்சு தான் வாங்கணும். அதுக்கப்புறமா ரோபக்ஸ்லாம்
1K சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் போயிட்டா எனக்கு போதும். ரெவன்யூ ஈஸியாக அது வந்துடும். 1K சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் எனக்கு கூப்பிட்டு போயிடுங்க. நான் வந்து என் பேஸில் இருக்கிற எல்லாத்தையும் கிவ்அவே பண்ணுறேன். ஓகேவா? கிவ்அவே அதுவும் எந்த பிரெயினில் தெரியுமா? சிக்கலை தேயினா பை சிக்கலை தேயினா இந்த பிரெயின் டாட்டு. அதுக்கப்புறமா இந்த எல்லா கேர்ஸ்டும் அந்த ஒரு ரெயின்போ பிரெயின் டாட்டும். இதோ இந்த ரெயின்போ பிரெயின் டாட்டு, இந்த 4 கேர்ஸ்டு பிரெயின் டாட்டு ப்ளஸ் இந்த சிக்கலை தேயினா பை சிக்கலை தேயினா ப்ளஸ் இந்த ஜாப்ஸ் ஆகும். மற்ற இது எனக்கு தேவைப்படும். இந்த ரெண்டும் இது கம்மியான ரேட் தானே. மில்லியனில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தந்துட்டேன். கிவ்அவே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் போனதுக்கப்புறமா நான் எது தெரியுமா கிவ்அவே பண்ணுறேன்? இதோ இதுதான் கிவ்அவே பண்ணுறேன். உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? இப்போ டிவைனும் ரெயின்போவும் ஒரே இதுதான். முன்னாடி ரெயின்போ தானே பெரிய இதாக இருந்துச்சு. இப்போ ரெயின்போவும் டிவைனும் ஒரே இதுதான். பார்த்துக்கோங்க, இதுதான் நிலமை. ரெயின்போ டிவைன் ரெண்டுமே ஒரே இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு டவுட் இருக்குது. யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டீல் பிரெயினில் வாய்ஸ் சேட் சர்வர் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லித்தாங்க. எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு சுத்தமாக தரல. அதனால தான் ஒரு வேளை செட்டிங்ஸில் போய் பண்ணுமோ. வாய்ஸ் சேட்டு ஆட்டோமேட்டிக் சேட் லாங்குவேஜ் இங்கிலீஷ். இதில் வாய்ஸ் சேட்னு எதுவுமே இல்லையே. ஆஹா, கைஸ், வீடியோ பார்க்குறவங்க இன்னும் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணனா இப்போ பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் டைமுக்கு வரும். ஓகே, சவுண்ட் கம்மியாக வச்சுக்கோங்க. குவாலிட்டி அதிகமாகணும். கிராஃபிக்ஸ் மோடு மேனுவல் தான். குவாலிட்டி அதிகமாகணும். ரெடியூஸ் மோஷன் இதுலேயே கூட மைக்ரோ. ஓகே, படியோ ஏன்னா கப்பிச்சு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ட்ரேடிங் பண்ணுவோமான்னு சொல்லுங்கள். பப்ளிக் சர்வர் என்னோடய ஆல்ட் அக்கௌண்ட்டில் எல்லா பிரெயினாட்டையும் வச்சுட்டு ஒரு 2-3 பிரெயினாட் மட்டும் வச்சுட்டு போவோமான்னு சொல்லுங்கள். ரெயின்போ பிரெயினாட்டு தூக்கிறோமா? மறந்துருமோ? ஆஹா, டெட்லி பயலுகடா. அவ்வளோதான், மறந்துடுச்சு. அது மறந்துடுச்சு சொன்னா. லக்குவோட அப்போலாம் ரெயின்போ ஸ்பான் ஆகுது. அது ரொம்ப ரேரு தான் ரெயின்போ. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னும் தெரியுமா? இப்போ வந்து உங்கள்கிட்ட ரோபக்ஸ் இருந்துச்சுன்னா ஷாப்புக்கு போய் சர்வர் வாங்குறீங்க வைங்களேன். முன்னாடி 4 லக் வரையும் தான் இருந்துச்சு. இப்போ 8 லக் வரையுமே வந்துருச்சு இதில். டீடா. ஓகே, போமா. ஸ்விங்
எப்படி பைபிள் நிற்க வச்சுட்டீங்க. ட்ரேட் ரெக்வெஸ்ட் ஓகே அக்செப்ட்டு. எதை போடலாம்? நான் சொன்னல லாஸ்ட் த்ரெல்லே ரீத்தோஸ் போடுறேன். லாஸ்ட் த்ரெல்லே ரீத்தோஸ் சரி பொண்டிட்டோ வேறு ஏதாச்சும் இருக்கா? இல்லை ரெடி லாஸ்ட் ஏய் வருவேன் போ. சரி போய் தொலையுது போவோம். ரெடி ரெடி கன்ஃபார்ம். வேறு வழியில் பாவம்ல என் ஃப்ரெண்டு தான். உங்கள்கிட்ட இன்னொன்று தெரியுமா? என்கிட்ட கேமிங் சின்சானோட கனெக்ஷன் இருக்குது. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ட்ரேடிங்கும் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா செல்லு தான் பண்ண போகிறோம். செல்லு இவ்வளோ நேரம் ஆச்சு. இன்னும் 2 மினிட்ஸில் வேறு வந்துடும்ல, மறந்துட்டேன். 2 மினிட்ஸ் only 2 minutes is that swing நம்மளையோ போ சரியா. இன்னும் கொஞ்சம் நேரம் ஓகே அவ்வளோதான் வந்துச்சு. முன்னாடி என் ஸ்கின்னு வேறு மாதிரி இருந்துக்கும். பார்த்தீங்களா எப்படி மாற்றிட்டேன்னு? சுமார் நான் ரிச்சாக இருக்கேன்ல. என் ஸ்கின்னு பார்க்க ரொம்ப ரிச்சாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஃப்ரீ. முடியும். ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேன் சார். ஏய் ஓப்பன் பண்ண வந்துச்சு. 1 minute 10 seconds தான் இருக்குது. இந்த மாதிரி தாங்க நிறையா வாட்டி நான் மொக்க வாங்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் நிறையா ஹைட் ஏரியா போகுது என்கிட்டருந்து. எஸ்கே பார்க்க முடியாது என்கிட்டருந்து. ஓடுறா கேமிங்கு திருச்சத்தே. ஓடுறா கேமிங்கு திருச்சத்தே. என்னானா பைத்தியங்காரங்க. இப்போ பின்னால் இருந்து ஓடணும். என்ன சார் இங்கே பண்ணுறீங்க? உன்னை இப்போ பிளாக் பண்ணுறேன்னான்னு சொல்லி பிளாக் பண்ணி விடுவோம். எப்படி இருக்கும்? அதுதான் நான் என்கிட்ட இன்னொரு ப்ரைவேட் சர்வர் இன்னும் 2 இருக்குது. அதுவும் போயிடுச்சுன்னா நக்கிக்கிட்டு போயிடும். பப்ளிக் சர்வர் தான் அதுக்கம்மா ஃபுல்லாக. ஐயோ வந்துருச்சு. ஹைட்டே வந்துருச்சு. ஹைட்டர் வந்துருச்சு தெரியுது எனக்கு. இங்கேருந்து தெரியல, ஆனால் எனக்கு தெரியும் ஹைட்டர் வந்திருக்கும். போட டிக்ளீன் கேன்சல் பண்ணிடுவோம். கேன்சல். ஐயோ வேறு என்ன பண்ணுறாங்க? போட கிரேப்பூஸ் மெடிசன். ஓகே கிரேப்பூஸ் மெடிசன் போனாலே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இவன் வேறு கடுப்பேற்றிட்டுக்கான். ட்ரேடிங் ரெக்வெஸ்ட்டு கொடுத்து மாடியோ. கிரேப்பூஸ் மெடிசன் எடுப்போம். மறந்துருச்சு. அவ்வளோதானா? சரி ஓகே பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்புவோம். இது ஓப்பன்ல வச்சு கிரேப்பூஸ் மெடிசிஸ் பாண்டு இங்கேயே வந்திருக்கா? நம்ம தான் பார்க்கவே இல்லையா?
ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் அப்போனா. இதுதாங்க வருது இந்த சீக்ரெட் லக்கி பிளாக்ஸ் பாண்டு அப்படிலாம் வரும் இந்த சாட்டில். அதனால தான் நான் இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இன்னும் டிவைன் ஈவெண்ட் எவ்வளோ நேரம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டிவைன் ஈவெண்ட் நடக்கும்போது உங்களை பார்க்குறேன்.